योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குரு ராயா. பக்தர்களாய உங்களுக்கு அநேக நமஸ்காரம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, பெங்களூரில் கிருஷ்ணராஜாபுரத்தில் பாரத் மாதா மந்திர். நம்ம பாரத மாதாக்காக இங்கே ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை நடத்திட்டு வர்ற சாமிஜி சாது ப்ரொஃபஸர் ரங்கராஜன் சாமிஜி நடத்திட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம பகவான்கிட்ட விசேஷ அனுபவங்கள் நிறைய கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம கூட பங்கெடுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. உங்கள் அனைவரின் சார்பில் சாமிஜியை நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் ஃபார் ஒன் அண்ட் ஆல் யூடியூப் சேனலில் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோகிராம் சுரத்குமார், ஜெய் ஸ்ரீராம். யோகிராம் சுரத்குமார் சாமி இப்போ அவங்களோட அனுபவத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கும்படியாக நிறைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறக்கா வந்துருக்காங்க. ஜெய் யோகிராம் சுரத்குமார். வேதர்ஷய சமாரப்ய வேதாந்தாச்சார்யா மத்யமாஹ யோகி ராம் சுரத்குமார பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம் ரத்னாகரா தௌதபதாம் ஹிமாலய கிரீடினீம் பிரம்மராஜர்ஷி ரத்னாட்யாம் வந்தே பாரத மாதரம். வேத ரிஷிகள் தொடங்கி வேதாந்த ஆச்சாரியர்கள் வழி அடியனுடைய தீக்ஷா குரு பரம பூஜனீய யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் வரை இந்த பாரத வருஷத்தில் அவதரித்திருக்கின்ற எல்லா மகான்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர்களிடம் நான் சரணடைந்து எப்படி அவருடைய வழிகாட்டுதல் இந்த சாதுவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு சில காட்சிகளில் நாம் பார்க்க போகிறோம். நாம் பகவானை சந்தித்தது அது ரொம்ப விரிவாக ரஜினா சாலா ரயன்கிற ஒரு அம்மையார் தி ஒன்லி காட் அப்படின்னு ஒரு புக்கு பகவானை பற்றி எழுதியிருக்காங்க. யோகி ராம் சுரத்குமாரை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் ரொம்ப தெளிவாக அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. எப்படி எனக்கும் பகவானுக்கும் சந்திப்பு ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, பகவான்கிட்ட என்னை அனுப்பிச்சது கன்னியாகுமரி மாயம்மாங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காங்க. நான் 1950 விவேகானந்தா ராக் மெமோரியல் கன்னியாகுமரி விவேகானந்தா பாறை நினைவு சின்னத்தினுடைய பணியில் ஈடுபட்டிருந்தப்போ இந்த பப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் எடிட்டராக இருக்கும்பொழுது கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அங்கே மாயம்மாவை, கன்னியாகுமரியில் பெரிய சித்த யோகினியாக வாழ்ந்தவர்கள் மாயம்மா, அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் திடீர்னு எனக்கு லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது. ரொம்ப சீரியஸான இன்ஸ்பெக்ஷனாக இருந்தது. அங்கே திருவனந்தபுரம் ராமகிருஷ்ணா மிஷனில் சுவாமிஜி தலைவராக இருந்தவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணினார். நான் அங்கே அந்த ஆஸ்பத்திரியில் போய் அதுக்கான மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சென்னையில் தான் எனக்கு அப்போ நான் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தது. சென்னைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி அம்மாவை சந்திக்கிறதுக்காக போனேன். என்கிட்ட எப்போதும் ஒரு ஜோல்னா பை ஒன்று கையில் வச்சுட்டு இருப்பேன். அந்த பையில் எல்லா மருந்து எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அம்மா கிட்ட போனபோது அம்மா திடீர்னு அந்த மருந்தை எல்லாம் எடுத்தாங்க. பையில எதேச்சியாக அவங்க பையை திறந்தாங்க. அதில் அந்த மருந்தை பார்த்தாங்க. அந்த மருந்தெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து திடீர்னு கடற்கரையை பார்த்து, அம்மா கடற்கரையில் தான் இருந்தாங்க, கடலை பார்த்து நடக்க ஆரம்பித்தாங்க. அந்த மருந்தை கொண்டு போய் அப்படியே கடலில் வீசி எரிஞ்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது திருவிளையாடல் இருக்கு, டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் அம்மா தூக்கி கடலில் போட்டுட்டாங்களே. நெய் சாகியன் அவங்க ஹிந்தி ஒரு வார்த்தை தான் பேசினாங்க. தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இது
என்ன லீலையே தெரியல, அம்மாவனுடைய லீலை. திரும்பி நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. மருந்து இல்லாமையே இந்த லங் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. மறுபடியும் அம்மா கிட்ட போன போது அன்னைக்கு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் அம்மாவனுடைய ஒரு சின்ன கடற்கரையில் ஒரு சின்ன அறையில தான் அம்மா தங்கியிருந்தாங்க, அங்கே கடந்தது. அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு படம், தாடியோட ஒரு குருவினுடைய படம். நான் யோகி ராம் சூரத்குமார்னு பேரும் போட்டிருந்தது. இந்த படம் யார் இது, அம்மா கிட்ட எதுக்காக வந்திருக்கு? அம்மாவை அட்டன் பண்ணிட்டு இருந்த ராஜேந்திரன் ஒருத்தர், அவர் தான் அம்மாவை கவனிச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்ட, யார் இது படம், இது எதுக்காக இங்கே இருந்திருக்கு? இல்லை, இங்கே வர அம்மா கிட்ட வர டிவோட்டிஸ் எல்லாம் திருவண்ணாமலையில் விசிறி சுவாமின்னு இருக்காரு, அவருடைய பெரிய பக்தர்கள். அதனால அவங்க யாரோ கொடுத்துருக்காங்க பத்திரிகையில், இந்த பகவானை பற்றி வந்திருந்த அந்த ஒரு ஃபோட்டோ அதை கொடுத்துருக்காங்க. அதை அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் அதை எடுத்து கையில் வச்சுட்ட போது அம்மா எங்கிட்டேருந்து அதை வாங்கி ஒரு நிமிஷம் அந்த படத்தை பார்த்துட்டு, ஜா தேக் ஜா தேக், ஹிந்தியில் 2 வார்த்தை, ஜானா போ, தேக்குன்னா பாரு, போ பாரு போ பாரு அப்படின்னு 3 தடவை கொடுத்து அந்த பேப்பர் திருப்பி என் கையிலேயே போட்டுட்டாங்க. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது அம்மாவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். சரி அப்படின்ட்டு நான் சென்னைக்கு திரும்பிட்டு, சென்னையிலிருந்து பஸ்ஸு பிடிச்சு திருவண்ணாமலைக்கு போனேன். யார் இந்த சாமியை எங்கே பார்க்கறது, ஃபோட்டோ தான் இருக்குது கையில், பட் இவர் எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், ஒன்றுமே புரியலையே. அங்கே திருவண்ணாமலையில் என்னுடைய நண்பர், நான் ராஷ்ட்ரிய சுயம்சேவ சங்கத்தில் இருந்தபோது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் ராஜேந்திரன் அங்கே இருந்தார். அவருடைய கடைக்கு போனேன். அவர்கிட்ட கேட்டேன், இங்கே யோகி ராம் சூரத்குமார்னு யாராவது சாமி இருக்காரான்னு கேட்டேன். அவர் முழிச்சார், இங்கே நிறைய வடநாட்டு சாமிகள் இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை, அவர் கையில் கொட்டாங்குச்சி, இது கம்பு, இதெல்லாம் விசிறி எல்லாம் வச்சுட்டு. ஓஹோ ஓஹோ, அவர் விசிறி சாமி ஆச்சேன்னாரு. அம்மா, அவர் எங்கே இருக்காருன்னா, இங்கே பக்கத்தில் தான் இருக்கார், அடுத்த தெருவில் சன்னதி தெருன்ட்டு இருக்கு, அங்கே விசிறி சுவாமியினுடைய அவர் தங்குற இடம், ஆசிரமம் இருக்குது, விடுதி இருக்குது. நான் சொன்னேன், தயவு செஞ்சு என்னை அங்கே கூட்டிட்டு போங்கன்னு. உடனே சரின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். என்னையே அழைச்சிட்டு பகவானுடைய அந்த இருப்பிடத்துக்கு வந்தார். நாங்கள் வந்து கதவை தட்டினோம். கதவை தட்டின உடனே பகவான் கதவை திறந்துட்டு வெளியில் வந்தார். 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தாரு. அவர் ராஜேந்திரன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணினார். இவருடைய பேர் ரங்கராஜன், மெட்ராஸிலிருந்து வந்திருக்காரு, அவர் ப்ரொஃபஸராக இருக்காரு. நான் இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகியாக இருக்கேன், என்னுடைய பேர் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்தினார். ஒரு நிமிஷம் நேரம் பகவான் அங்கே 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவான ஆங்கிலத்தில் ராஜேந்திரன்ட்டு அவர் சொன்னார், ராஜேந்திரன், திஸ் பெகர் ஹேஸ் காட் மெனி திங்ஸ் டு டிஸ்கஸ் வித் திஸ் ப்ரொஃபஸர், யூ லீவ் ஹிம் ஹியர் அண்ட் யூ கோ அவே. இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த ப்ரொஃபஸர்கிட்ட நிறையா பேச வேண்டியிருக்கு, அதனால் அவரை இங்கே விட்டுட்டு நீ தயவு செஞ்சு போயிடு, அப்புறம் வந்து கூட்டிட்டு போய்க்கோ அப்படின்ட்டாரு. உடனே ராஜேந்திரன் எழுந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணி என்ன அங்கே விட்டுட்டு, நீங்கள் சாமி நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் பகவான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னையே பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சார், கையை பிடிச்சு உள்ளே அழைச்சிட்டு போனார். அவர் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனார். கம் வித் மீன்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனார். உள்ளே போனால் ஒரு ஹாலில் ஒரே குப்பை கூலமாக இருந்தது. சிகரெட் பாக்கெட்டு, அது இது, நியூஸ் பேப்பரு, இன்னும் மாலை, காஞ்சி போன மாலை எல்லாம் கண்ணா அப்படின்னா நாங்கள் செதறி கிடந்தது. நடுவில் 2 பாய், ஒரு பாய் எடுத்து போட்டு அந்த பாயில் என்ன உட்கார சொன்னார், இன்னொரு பாயில் அவர் உட்காண்டார். உட்காந்து கையில் கொட்டாங்குச்சி விசிறி எடுத்து இப்படியே பார்த்துட்டே இருந்தார், என்னுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வாட் மேட் யூ கம் ஹியர் ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்டார். எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ எம் எ டிவோட்டி ஆஃப் மதர் மாயி ஆஃப் கன்னியாகுமரி அப்படின்னு. ஓஹோ ஓ ஓ மாயம்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த விசிறி எடுத்து ஒரு நிமிஷம் நேரம் என்னுடைய கண்ணில் பார்த்தாரு. எதுக்காக இவர் இப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. திடீர்னு பகவான் சொன்னார், ப்ரொஃபஸர், யூ நீட் நாட் டேக் மெடிசின், பட் யூ கேன் டேக் நெல்லிக்காய். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, மருந்து எதுவும் நீ சாப்பிட வேண்டாம், ஆனால் நெல்லிக்காய் சாப்பிடலாம், எதுக்காக சொல்கிறார். அதாவது நான் மாயம்மா கிட்ட போனதும், மாயம்மா என்னுடைய மருந்தெல்லாம் எடுத்து கடலில் வீசினதும், அவர் ஞான திருஷ்டியில், அந்த மகானுக்கு அந்த ஞான திருஷ்டியில் அதெல்லாம் பார்த்துருக்காரு.
பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ மருந்து எதுவும் சாப்பிட வேண்டாம், நெல்லிக்காய் சாப்பிடு, நெல்லிக்காய் இஸ் பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லி சிரிச்சா. ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அப்போவே தெரிஞ்சுட்டேன் இவர் சாதாரண மனுஷன் இல்லை. கன்னியாகுமரியில் என்ன நடந்ததுங்கிறது திருவண்ணாமலையில் உட்காந்து அவர் பார்க்குறாருன்னா உண்மையிலேயே அவருக்கு அந்த சுத்த யோகி தான். அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி கேட்டார். நான் குருஜி கோல்வால்கரோட RSS ஹெட் குவார்ட்டர்ஸில் நாக்பூரில் இருந்தது. சுவாமி சின்மயானந்தருக்கு செக்ரட்டரியா ஸ்ரீரங்கத்தில் யஜ்யம் நடத்தினது எல்லாம் அவருக்கு விரிவாக சொன்னேன். சின்மயானந்தரோடையும் குருஜி கோல்வால்கரோடையும் நான் இருந்தது, சேவை செஞ்சது, விஸ்வ ஹிந்து பரிஷத்து, விவேகானந்த கேந்திர பணி, அதெல்லாம் பற்றி சொன்னேன். எல்லாம் ரொம்ப பொறுமையாக பகவான் ரசித்து கேட்டார். அதுக்கப்புறம் நான் திடீர்னு பகவான்கிட்ட சொன்னேன், பகவான் எனக்கு ஐ வாண்ட் இனிஷியேஷன், எனக்கு இனிஷியேஷன் கிடைத்தா தேவையில்லை அப்படின்னு. உடனே பகவான் சிரிச்சுக்கிட்டு, யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்டு பை சின்மயானந்தா அண்ட் குருஜி கோல்வால்கர், 2 great men of India. What more this beggar can do for you? They are great, they have blessed you, they have initiated you. நான் சொன்னேன், இல்லை, I didn't get formal initiation from them, though I was working with them, they have guided me. I want initiation. Let us see, அதை பற்றி யோஜனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐ வாண்ட் டு ரைட் யுவர் பயோகிராஃபி, உங்களை பற்றி வாழ்க்கை வரலாறு நான் எழுதினான்னு விரும்புகிறேன். உடனே பகவான் எழுந்திரிச்சாரு, நேராக உள்ளே போனார். ட்ரூமன் கெய்லர் வாட்லிங்டன் அப்படின்ட்டு பகவானுடைய ஒரு வெளிநாட்டு டிவோட்டி, அவர் எழுதின ஒரு புக்கு, யோகிராம் சுகுமார் காட் சைல்டு திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த புக்கை அது எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. யூ கேன் கோ த்ரூ திஸ். நான் அப்போ பகவான்கிட்ட சொன்னேன், நான் ஐ வாண்ட் டு ரைட் அ பயோகிராஃபி டு இன்ட்ரடியூஸ் யூ டு தி ஹோல் வேர்ல்டு, யூ ஹவ் கைடட் மீ, ஐ வில் ரைட் சம்திங். சரி அப்படின்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து சந்நிதி ஸ்ட்ரீட்லேருந்து திரும்பி மெயின் ரோடில் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரோடில் நடு ரோடில் அவர் உட்காந்துட்டார். பகவான் உட்காந்து கையை பிடிச்சிட்டு நடு ரோடில் உட்காந்துட்டாரு. எனக்கு ரொம்ப எம்பரசிங்காக இருந்தது. ஏன்னா வர வெஹிக்கிள் எல்லாம், காரு வண்டி எல்லாம் வரதெல்லாம் எங்களை சுற்றி சுற்றி போயிட்டு இருந்தாங்க. நடு ரோடில் உட்காந்துருக்கமேன்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துருந்தார். போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு போனாங்க. அந்த நேரத்தில் பகவான் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சரி, இதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் இனிஷியேஷன் போல் இருக்குது, ஏதோ பகவானுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நமஸ்காரம் பண்ணினேன். அதுக்கப்புறம் யூ கேன் கோ டுடே அண்ட் கம் சம் அதர் டைம் அப்படின்னாரு. சரின்ட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து திரும்பி மெட்ராஸுக்கு வந்தேன். இது நீண்ட நாட்கள் என்னுடைய மனசில் ஒரு பெரிய பிரளயம் போல் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தது. என்ன பண்ணியிருக்காரு பகவான், ஒன்றும் புரியலையே. அப்படி இருக்கும்போது தான் 1985 ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தி. அந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காலேருந்து மூட்லி, மிஸ்ஸஸ் மூட்லின்ட்டு ஒரு குணலட்சுமி மூட்லின்னு ஒரு அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டு திரிபுவன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சென்னைக்கு வந்திருந்தாங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற டிவைன் லைஃப் சொசைட்டியில் சுவாமி சஹஜானந்தான்னு அந்த சுவாமிஜியோட எனக்கு தொடர்பு இருந்தது. கடிதம் மூலமாக நம்ம என்னுடைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் கேந்திர பத்திரிகையாளர் நான் எழுதுகிற ஆர்டிகிள் எல்லாம் அவர் படிப்பார். அது மூலமாக தொடர்பு இருந்ததுனால அவர் சொல்லி அவங்க வந்திருக்காங்க, நான் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது. அவங்களுடைய பையன் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவன் அவன் அகால மரணம் அடைஞ்சிட்டான். அந்த துக்கத்தில் அவங்க வந்தாங்க. அவங்கள நான் முதல்ல ரிஷிகேஷுக்கு போயிட்டு வர சொன்னேன். ரிஷிகேஷ் போயிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, எங்களுக்கு நிம்மதியே இல்லை. அப்போ நான் சொன்னேன், சரி கன்னியாகுமரியில் மாயம்மான ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை போய் பார்ப்போம், அவங்களுடைய பிளஸ்ஸிங் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு சரியாகும். சரி, அப்போ நீங்களும் எங்களோட வாங்கன்னு சொல்லி அவங்க கார் அரேஞ்ச் பண்ணினாங்க. சரி, கார் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ நான் சொன்னேன், கன்னியாகுமரி போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் திருவண்ணாமலையில் ஒரு யோகி ராமசுரத்மான்னு ஒரு பெரிய சித்த யோகி இருக்கார், அவரையும் பார்த்துட்டு போகலான்னு. சரின்ட்டு நேராக திருவண்ணாமலை வந்தோம். திருவண்ணாமலையில் சன்னதி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம். பகவான் எங்களை ரிசீவ் பண்ணினாரு. நான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூட்லி, அவங்களுக்கு ஒன்றும், அவங்க வெளிநாடுலேருந்து வந்திருக்கிறவங்க, பகவான் இருந்த இடத்த பார்த்து அந்த ரொம்ப அசிங்கமாக சிகரெட் பாக்கெட்டு அது இதெல்லாம் வாரி அரைச்சிருக்கு, இவராக அழுக்கு ஒழிஞ்ச துணியில்
தலையில் முண்டாசை கட்டிட்டு ஒரு பிச்சைக்கார நாட்டமாக உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க எங்கிட்ட கேட்டால் யார் இது தெரியும் ஒரு பிச்சைக்கார நாட்டமாக இருக்காருன்ட்டு. நீங்கள் வாங்க என்னோடன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் முன்னாடி உட்கார வச்சோம். அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்க, எதுக்காக ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த சாமி. அப்போது சுவாமிகிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன், தே ஆர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கான்ட்டு. நான் இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சுவாமி ஓ வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த சாமி பிச்சைக்கார நாட்டமாக இருக்காருன்னா நான் இங்கிலீஷ் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சுவாமி திடீர்னு நெல்சன் மண்டேலாவை பற்றியோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பாலிட்டிக்ஸை பற்றியோ அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அவங்களுக்கு ஒரே ஷாக்காக போச்சு. பார்க்கறதுக்கு பிச்சைக்கார பைத்தியக்கார நாட்டமாக இருக்கார், இவர் சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய பாலிட்டிக்ஸை பற்றி நெல்சன் மண்டேலாவை பற்றியும் பீட்டர் போத்தாவை பற்றியும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நான் சொன்னேன், ஒரு சாதாரண சாமி இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்கிறதுங்கிறது அவருக்கு இங்கே உட்காந்து தெரியும் அவர். அப்புறம் அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, தென்னாப்பிரிக்கா பாலிட்டிக்ஸ் எல்லாம் பற்றி பேசினாங்க. கிளம்புற நேரத்தில் அவங்க சுவாமி கிட்ட, சுவாமி இன் சவுத் ஆஃப்ரிக்கா we have got lot of Hindus, தென்னாப்பிரிக்காவில் நிறைய ஹிந்துஸ் இருக்காங்க, they need guidance, அவங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும், உங்களை போல இருக்கிற மகான்களெல்லாம் தென்னாப்பிரிக்காவுக்கு உங்களுக்கு வழிகாட்டணும். அப்போ சுவாமிஜி விழுந்து 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 சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னடா இது விழிக்க சிரிக்காரு. அப்புறம் அப்படியே கையை காமிச்சு வாசல் பக்கமாக கேட்டுக்கிட்ட கையை காமிச்சு அவங்கள்ட்ட சொன்னாங்க, சி தெர் இஸ் அருணாச்சலா மவுண்டன், உங்களுக்கு முன்னாடி தெரியுதில்ல, அது அருணாச்சல மலை. அண்ட் திஸ் மவுண்டன் நெவர் மூவ் ஃப்ரம் ஹியர், இட் கெனாட் கம் டு சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த திருவண்ணாமலை இந்த மலை இங்கிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த மலையை விட்டு நான் வரமாட்டேன், அதனால நான் வர முடியாதுன்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என் பக்கத்தில் திரும்பி என்னை கையை காமிச்சு, ஹீ இஸ் ப்ரொஃபஸர், இவர் பெரிய பேராசிரியர், யூ டேக் ஹிம் டு சவுத் ஆஃப்ரிக்கா, ஹீ வில் கிவ் கைடன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் பெக்கர், ஹீ வில் கிவ் கைடன்ஸ், யூ டேக் ஹிம் டு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டார். எனக்கு அது ஒரே ஷாக். அது வரைக்கும் வெளிநாடு போகிறத பற்றி கனவுல கூட நான் கண்டது கிடையாது. திடுதுப்புன்னு நான் கையை காமிச்சு இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருச்சா, ஹீ வில் கிவ் யூ கைடன்ஸ்ன்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கெல்லாம் பிரசாதத்தை எல்லாம் கொடுத்து எங்களை அங்கேருந்து அனுப்பிச்சாரு. நாங்கள் அப்புறம் நேராக மாயம்மா கிட்ட வந்தோம். மாயம்மா கிட்டேயும் அவங்களுக்கு ரொம்ப அனுபவங்கள்லாம் ரொம்ப விசித்திரமாக இருந்தது. மாயம்மா அங்கே வெளியில் கன்னியாகுமரி கோயில் பக்கத்தில் ஒரு கட்டருக்கு பக்கத்தில் ரோடில் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கே ரொம்ப அருவருப்பாக இருந்தது, என்னடா இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி இதுகிட்ட சாக்கடை பக்கத்தில் உட்காந்துருக்கா. நான் சொன்னேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட போய் முன்னாடி போய் உட்கார வச்சோம். அவங்க கையில் நிறையா பழம் பூவெல்லாம் கொண்டுருந்தாங்க, அதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட வச்சாங்க. அம்மா அதுலேருந்து ஒரு பழத்தை பிடுங்கி அதை உரித்து அந்த குணலட்சுமி அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுனாங்க. என்னடா பிச்சைக்காரி ஆட்டமாக இருக்கா, இவ கையால் வாங்கி சாப்பிட்றேன். நான் சொன்னேன், அது அம்மா கொடுக்குற பிரசாதம், நீங்கள் சாப்பிடுங்க. சரின்ட்டு அவங்க அந்த அம்மா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பரவசம் நிலையாட்டமாக ஏற்பட்டது. அப்புறம் அம்மா அந்த குணலட்சுமி அம்மாவை தன் பக்கத்தில் அழைச்சி என்னோ காதில் சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மா ஒவ்வொன்றும் அழ ஆரம்பித்தாங்க. என்னன்னு கேட்டேன். இந்த அம்மா ஆங்கிலத்தில் why do you worry for that which is not law, that which is not yours அப்படின்ட்டு கேட்டதாக சொல்லுவாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க என்னங்கன்னு எனக்கு காதில் எதுவும் வேலை, வேறு யாருக்கும் அங்கே இருந்தோம் உங்களுக்கு யாருக்கும் வேலை. ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் அவங்களுக்கு உள்ளத்தில் வந்துதா எப்படி வந்ததோ தெரியல, சொல்லி அப்படிதான் அம்மா சொல்லியிருக்காங்க. உங்களுடையது அல்லாதது இழந்ததுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க, அதாவது உங்கள் பிள்ளைன்றது உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் வந்தான் பிறந்தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அது ஒரு பெரிய மாற்றம் அந்த அம்மாவுக்கிட்ட ஏற்படுத்தியது. அவங்க உடனே தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி போனதுக்கப்புறம் அங்கே சுவாமி சகஜானந்தா கிட்ட பேசி இந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லி, ராமசூரத்குமாரை மீட் பண்ணினதோ மாயம்மாவை மீட் பண்ணதெல்லாம் சொல்லி, எனக்கு திடுதுப்புன்னு ஒரு நாள் காலையில் தென்னாப்பிரிக்காலேருந்து ஒரு லெட்டர். அந்த லெட்டர் அன்னைக்குன்னு கன்னியாகுமரி மாயம்மா மெட்ராஸுக்கு வந்திருக்காங்க, திருவல்லிக்கேணிக்கு வந்திருக்காங்க. திடுதுப்புன்னு எங்கள் வீட்டு முன்னாடி ராஜேந்திரனும் மாயம்மாவும் காரில் இருந்து ராஜமாணிக்க நாடா அவருடைய காரில் வந்திருக்காங்க. அங்கே எங்கள் வீட்டு வாசலில் இறங்கியிருக்காங்க. நான் இருக்கிறது மாடியில், கீழே மாடிப்படிக்கு கீழே அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. ராஜேந்திரன் சொன்னால் அம்மா வந்திருக்காங்கன்ட்டு தடதடன்னு ஓடி வந்தேன். அம்மாவை ரிசீவ் பண்ணினேன், கூட்டிட்டு போய் அங்கே மேலே அவங்கள மாடிப்படி ஏற முடியலை, அதனால கீழே கார் செட்டிலேயே உட்கார வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு போஸ்ட்மேன் வந்தார், கையில் ஒரு கவர் கொடுத்தாரு. போஸ்ட்மேன் கவர் கொடுத்தபோது நான் கவரை வாங்கி பார்த்தபோது அது ஃப்ரம் டிவைன் லைஃப் சொசைட்டி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த லெட்டரை கவரை கூட பிரிக்காம அப்படியே அம்மா கிட்ட காமிச்சேன். அந்த கவரை பார்த்த உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டே ஜா 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 அப்படி போன்ட்டாங்க. அந்த கவரை பிரித்து பார்த்தா சுவாமி சகஜானந்த் தான் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் நாங்கள் சிவானந்தருடைய சென்டினரிக்காக அவருடைய யோகா லெசன்ஸ் எல்லாம் புஸ்தகமாக போடுறோம், அது எடிட் பண்ணணும். அதனால நாங்கள் ஒரு ப்ரொஃபஸரை தேடிட்டு இருக்கோம். உங்களை பற்றி மிஸ்ஸஸ் முட்லி சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் வரணும். உங்களுக்கு வரத்துக்கு பிளெயின் டிக்கெட்டு, இங்கே தங்கறதுக்கு 3 மாதம் தங்கறதுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோன்னு ஒரு லெட்டரு. அந்த லெட்டரை அம்மா கிட்ட காமிச்ச உடனே திருப்பி அம்மா ஜா ஜா ஜான்ட்டாங்க. அம்மாவனுடைய அனுகிரகம். அப்போ அந்த சமயத்தில் இந்திய அரசாங்கம் இந்திய பிரஜைகள் தென்னாப்பிரிக்கா போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல, அங்கே அப்பார்த்தைடு இருக்குன்ட்டு. அப்போ நான் யோஜனை பண்ணினேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோவ் பண்ணாது, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர், அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி தென்னாப்பிரிக்கா டிவைன் லைஃப் சொசைட்டியில் அவங்க சிவானந்தா சென்டரிக்காக பண்ணியிருக்காங்க, எனக்கு போகிறதுக்கு விசேஷ அனுமதி வேணும். அப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸிலிருந்து எனக்கு பதில் வந்தது, உங்களுக்கு விசேஷமான அனுமதி கொடுத்துருக்கோம். நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பாஸ்போர்ட்டில் என்டோர்ஸ்மெண்ட் சீல்னு ஒன்று போடுவாங்க, பெர்மிட்டட் டு விசிட் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி அவங்க சீல் போட்டு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நான் தென்னாப்பிரிக்கா போயிட்டேன். தென்னாப்பிரிக்காலாம் போய் அந்த அனுபவம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்தேன், சென்னைக்கு வந்தேன். என்னுடைய வேலை அப்போ தத்துவ தரிசனான்னு ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிடும். அந்த பத்திரிகை தத்துவ தரிசனாவை பகவானுக்காக டெடிகேட் பண்ணினது. அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூவை பகவான்கிட்ட எடுத்துகிட்டு போயிருந்தேன். முதல் இஷ்யூ தத்துவ தர்சனா ஃபர்ஸ்ட் இஷ்யூவை பகவான் வாங்கினார், பார்த்தாரு. அதில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து மகாயோகி அரவிந்தரை பற்றியும் பாண்டிச்சேரி அம்மாவை பற்றியும் அவங்க ஃபோட்டோவை போட்டு அதை ஆர்டிகிள் போட்டிருந்தேன். அந்த ஆர்டிகிள் வந்து டிசெண்ட் ஆஃப் சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அதாவது அந்த பரம்பொருளுடைய ஆற்றல் பூமியில் இறங்கினது, அது அரவிந்தருக்கும் அம்மாவுக்கும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அது அரவிந்த ஆசிரமத்தினுடைய ஆர்டிகிள். அதை பகவான் படித்து பார்த்தாரு, படிச்சுட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியலை எதுக்காக சிரிக்கிறார்ன்ட்டு. ரங்கராஜா supramental consciousness descended only in 1990s. இது 19ஆவது நூற்றாண்டில் தான் இந்த சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து, அதுக்கு முன்னாடி யாருக்கும் சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ் வரலையான்னு கேட்டார். அது அப்போ நான் தப்ப உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட் டிசெண்ட் ஆஃப் சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ்ன்னு போட்டிருக்க கூடாது. ஏன்னா அரவிந்தருக்கும் அம்மாவுக்கும் முன்னாடி எத்தனையோ மகான்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. நான் சிரிச்சுட்டு கரெக்ட் சுவாமிஜி இட் ஹஸ் கம். அப்புறம் சிரிச்சுட்டு பகவான் அதை அப்படியே வச்சுட்டார், ப்ளஸ் பண்ணினாலும். அப்புறம் அந்த பத்திரிகையை ப்ளஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு பகவானுடைய ப்ளஸ். ஒவ்வொரு இஷ்யூவிலையும் பகவானை அதை டெடிகேட் பண்ணுவோம். அந்த இஷ்யூ வெளியில் ஆன உடனே நேராக திருவண்ணாமலையில் போய் பகவானுடைய காலடியில் அந்த காப்பியை தத்துவ தரிசனம் வைப்போம். பகவானே அவருடைய கையால் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அதனால் இந்த பகவானுடைய அஃபிஷியல் ஜேர்னல்னு சொல்லி அவங்க லீ லோசோவிக்கு, அப்புறம் ரிஜினா சாரா ரயன் எல்லாருமே ரொம்ப அந்த பகவானுடைய பத்திரிகை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ரூமன் கெய்லர் வார்லிங்டன் வேற திருவண்ணாமலை வந்தபோது பகவான் அவருக்கு என்ன அறிமுகப்படுத்தினார். பாலகுமாரன்ட்டு தமிழ்நாட்டிலிருந்து பெரிய எழுத்தாளர், அவரும் பகவான்கிட்ட வந்திருந்தார். இப்போ இன்றைக்கி பகவான் அவங்கள்ட்ட சொல்லும்போது, ரங்கராஜா சாது ரங்கராஜா இஸ் மை ஒன்லி டிசைப்பிள் அப்படின்னாரு. ஏன்னா நான் பகவான்கிட்ட இனிஷியேஷன் கேட்டதுக்கப்புறம் அப்பா இனிஷியேஷன் கொடுக்கல பகவான். பட் ஆனால் அப்பா ராமதாஸ் ஜெயந்தி நடந்தது ஏப்ரல் 26, 1988. அந்த ஜெயந்தி நடக்கிற டயத்தில் நாங்கள் ஜெயந்தி விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அந்த ஆலமர குகை அப்படின்ட்டு திருவண்ணாமலை மலை மேலே இருக்குது. அந்த குகையை நடத்திட்டு இருந்தது சுந்தரம் சுவாமின்ட்டு. அவர் இந்த சுந்தரம் சுவாமி ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல பிரதாரக்காக இருந்தால் அப்போ என்னோட தொடர்பு இருக்குது. அதனால அந்த விழாவுக்கு தலைமை தாங்கடன்னு கூப்பிட்டாரு. அதுக்காக நான் போயிருந்தேன். என்னுடைய மகனும் விவேகானந்தன்ட்டு என்னுடைய மகன் அவனும் அப்போ வந்துருந்தேன் என்னோட. நாங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமார்கிட்ட போனோம், நமஸ்காரம் பண்ணினோம்.
நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பப்பா ராமதாஸ் ஜெயந்தி நடக்கிறது ஆலமர குகையில், என்னை பேச சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பகவான் ப்ளஸ் பண்ணி போய் பேசிட்டு வா அப்படின்ட்டாரு. நான் பகவானால் எப்படி வர முடியும், அதனால அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் போகிறேன்ட்டு பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு நானும் என் பையனும் போய் அங்கே மலையில் தங்கிட்டோம். நைட்டு அங்கே தங்கிட்டு காலையில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வழக்கமாக செய்கிற பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தபோது திடுதிப்புன்னு பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பகவான் யோகிராம கையில் கொட்டாங்குச்சி விசிறியோட அங்கே முன்னாடி பிரத்யட்சமாக நிற்கிறாரு. அது கனவா நனவா ஒன்றுமே புரியலை. உடனே பகவானை ரிசீவ் பண்ணினேன். பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், yesterday you spoke about Papa Ramadas Jayanti, Sundararaman Swamiji also had invited me. என்னையும் கூப்பிட்டுருந்தாரு. அதனால ஐ வாண்டட் டு கம் ஹியர். சிதம்பரம்ட்டு அப்போ யாரோ மதுரையிலேருந்து ஒரு டிவோட்டி வந்திருந்தார். அவர் வந்ததுனால அவருடைய ஹெல்ப், அவரும் ரஜினா சாரா ராயன் ஒரு அம்மா, அவங்களுடைய ஹெல்ப்போடு நான் நேராக மலை மேலே ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கமான்னு சொல்லி நாங்கள் அப்படியே மேடைக்கு போனோம். என்ன மேடையில் போய் உட்கார சொல்லிவிட்டு பகவான் முன்னாடி ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல வரிசையில் உட்காந்துட்டாரு. அப்புறம் மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. சுந்தரராஜன் சுவாமி அறிமுகம் எல்லாம் பண்ணினார். வேற ஒரு 4-5 ஸ்பீக்கர்ஸ் அங்கே இருந்தாங்க பப்பா ராமதாஸை பற்றி பேசுறதுக்கு. திடீர்னு சுவாமிஜி எழுந்திரிச்சிட்டாரு. என்னடா அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு மேடை கிட்டக்க வந்து ரெங்கராஜா கம் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா பேசுறதுக்காக வந்திருக்கேன் கம்முன்னு கூப்பிடுறாருன்ட்டு. கம் டவுன் அப்படின்னு கீழே வான்ட்டாரு. அப்போ நான் சுந்தரராஜன் சுவாமி கிட்ட நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, பகவான் கூப்பிடுறாரு, நான் என்னன்னு கேட்டுட்டு திரும்பி வரேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் கடைசியாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வந்தேன். பகவான் கையை பிடிச்சி நேராக அந்த குகைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். குகை வாசல்ல பையனை அங்கே நிற்க சொல்லிட்டு என்னை மட்டும் குகை கூட கூட்டுட்டு போயிட்டார். கூட்டுட்டு போய் அங்கே ஒரு மேடை ஆட்டமாக இருந்து அதில் பகவான் உட்காண்டாரு. என்னை முன்னாடி உட்கார சொன்னார். உட்காந்து இந்த இடத்துல தான் Papa Ramadas sat and meditated for so many months. 19 நாளைக்கு உட்காந்து ஜபம் எல்லாம் பண்ணினார். அதனால் ஐ ஹவ் brought you here அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு இனிஷியேட் யூ வாண்டட் இனிஷியேஷன், ஐ எம் கோயிங் டு இனிஷியேட் யூன்னு சொல்லி காதில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற அந்த தாரக மந்திரத்தை 3 தடவை அதை சொல்லி இனிஷியேஷன் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பரவச நிலையில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், பகவான்கிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு இனிஷியேஷன் கொடுத்துருக்கீங்களே, இது என்ன இனிஷியேஷன், இது வெறும் மந்திர தீட்சை தானா, இல்லை யூ வாண்ட் மீ டு ரினவுன்ஸ், ஐ வாண்டட் டு ரினவுன்ஸ் எவ்ரி திங், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதுவாக வாழணுன்ட்டு நான் விரும்புகிறேன். ஏன்னா என் வாழ்க்கை பூராவும் ஹிந்து தர்மத்துக்காக நான் செலவழிச்சிருக்கேன், வேலைக்கு எதுக்கும் போகல, அதனால் எனக்கு ஒரு சாதுவாக இருக்கணும்னு ஆசை. உடனே பகவான் கையை பிடிச்சிட்டு, renunciation is not taking up anything, renunciation is not giving up anything, it is just a change of heart. துறவரம்ங்கிறது வந்து எடுத்துக்கிறதும் இல்லை விடுறதும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் அவுட்லுக்கில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துறது தான் அது. அதனால் now onwards from இப்போதிலிருந்து you are a sadhu, I declare you are a sadhu. ஆனால் at the same time don't change anything, you will continue to be Sadhu Professor V. Rangarajan. அந்த பேரை கூட மாற்றக்கூடாது. சன்னியாச தீட்சை, நான் சன்னியாசம் வாங்கினா உடனே தீக்ஷா ராமன் கொடுத்துடுவாங்க, ஒரிஜினல் பேர் போய்ட்டு புது பேர் சன்னியாசம். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ வில் கண்டினியூ டு பி சாது ப்ரொஃபஸர் வி ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டார் வெளியில் இருந்தவனை. ஐ ஹவ் இனிஷியேட்டட் யுவர் ஃபாதர், பட் வென் ஐ நீட் ஹிம் ஐ வில் கால் ஹிம், டுடே யூ கேன் டேக் ஹிம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியில் வந்தோம். நேராக மேடைக்கு வந்தார். பகவான் மறுபடியும் நான் ஆடியன்ஸோட உட்காந்துட்டு என்னை மேடையில் உட்கார சொல்லி என்னை பேச சொன்னார். அப்போ பேசும்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு. சில மணி துளிகளுக்கு முன்னாடி எனக்கு பகவான் சன்னியாச தீட்சை கொடுத்துருக்காரு, ஆலமர குகையில் எனக்கு தீட்சை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே ஆச்சரியம் சந்தோஷம். அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும் பகவானோட. ஐ வாண்ட் யூ டு டேக் மை ஃபோட்டோ வித் மை டிசைபிள் சாது ரங்கராஜன். என்னை பக்கத்தில் நிற்க வச்சு எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க விட்டார். எல்லாரும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு என் பையன் கிட்ட, எஸ் நவ் யூ கேன் டேக் யுவர் ஃபாதர் பேக் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் திரும்பி சென்னைக்கு வந்தேன். அங்கே யோகி ராம் சூரத்குமார் யூத் அசோசியேஷன் சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். லீ லோசோவிக்குன்னு பகவானுடைய பெரிய டிசைபிள், அவர் பகவானை பற்றி நிறைய போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு.
பகவான் அவர் எழுதுகிற போயம்ஸ் லெட்டர் ஆட்டமாக எழுதுவார். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லுவார். என்னுடைய சிஸ்டர் நிவேதிதா அகாடமிங்கிற ஸ்தாபனம் மூலமாக அது போயம்ஸ் ஆஃப் எ புரோக்கன் ஹார்ட்னு அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணினோம். யோகிராம் சுரத்மா யூத் அசோசியேஷன் ஆரம்பித்த நிவேதிதா அகாடமியில் பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸோட அது எப்படி நடந்ததுன்னா, என் பையனும் சுரேஷன் அவனுடைய இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரெண்டு 2 பேரும் பகவான்கிட்ட போயிருந்தாங்க. போன போது அவங்க பேச்சு வார்த்தை சொன்னாங்க, பகவான் வி வாண்ட் டு ஸ்டார்ட் அ யூத் அசோசியேஷன் நேம்ட் ஆஃப்டர் யூ. உடனே பகவான் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். வை ஷுட் யூ ஸ்டார்ட் ஆன் மை நேம்? என் பேரில் எதுக்காக யூத் அசோசியேஷன் ஆரம்பிக்கணும்? யாராவது அரசியல்வாதிகள் பேரில் செய்ய வேண்டியது தானே, எதுக்காக இந்த பிச்சைக்கார பேரில் போய் யூத் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பசங்க சொன்னாங்க, இல்லை பகவான் ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்க விரும்புகிறோம். அப்போ பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஓகே நீங்கள் ஆரம்பிங்க, ஆனால் இட் மஸ்ட் பி எ விங் ஆஃப் சிஸ்டர் நிவேதிதா அகாடமி. நிவேதிதா அகாடமியினுடைய ஒரு விங்காக தான் இதை நடத்தணும். சாது ரங்கராஜன் வில் கைடு அண்ட் அண்டர் ஹிஸ் கைடன்ஸ் யூ மஸ்ட் ஆக்ட் அப்படின்னாரு. உங்களுடைய ஒர்க்கு வந்து ஸ்ப்ரெடிங் ராமனா மூமெண்ட், அந்த ஒர்க்கை நான் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். இதை செய்யணும். ஏதாவது யூத் அசோசியேஷன் வந்து இந்த ராமனா மூமெண்ட்டுக்காக டெடிகேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னாரு. மெட்ராஸுக்கு வந்தோம். லீலோசோய்க்கு வந்தார். லீலோசோய்க்கு வந்து ஆரம்பித்து வச்சார். அந்த யூத் அசோசியேஷனுடைய ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்செல்லாம் வச்சார். Yogiram Sudat Kumar, Yogiram Sudat Kumar,